யாரு தடுத்தாலும், யாரு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கிறது. இவருடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவருடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் என்ற நிலையை பெறார். அப்ப கன்னிக்கு முயற்சி கிரகம் போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல உச்சம் பெறுது. ஒண்ணுமே இல்லாம கன்னிராசிக்காரர்களை பிறந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, புகுந்த வீட்லையும் ஒன்றும் இல்லை. இது பெண்களுக்குன்னு சில பேருக்கு வச்சுக்கோங்களேன். அல்லது நிறையா இருந்தது, சில தசாபுத்திகளில் ஒன்றுமே இல்லை. ஒரு ராகு திசை ஏதோ ஒரு பாதிப்புகளில் 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்புகளில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பெண்கள் இருந்தாலும், ஆண்களுக்கு கூட பிறந்தவங்க செவ்வாய் இல்லையா, அவரே அட்டமாதிபதியாக வரும்போது அவமானப்படுத்திட்டாங்க அல்லது ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க, இப்படி கைவிடுவாங்கன்னு நினைக்கல, அவங்களோடையே சேர்ந்து தொழில் பண்ணோம், அவங்களோடையே சேர்ந்து எல்லாமே ட்ராவல் பண்ணோம், நம்பி இருந்தோம், அவங்க உதவுவாங்கன்னு நினச்சோம், ஒரு கட்டத்தில் கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நிர்கதியான சூழல் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கும் போது கூட அந்த 9 கூடைய பாக்யாதிபதி, 2 கூடைய தனாதிபதி, லக்ஷ்மிக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று, காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரன் இவர்களுடைய ராசியை பார்ப்பதனால ஒரு கட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க், தன்னுடைய பிரெயின், தன்னுடைய அறிவு, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய சாதுரியம், தன்னுடைய விகடகவித்தனம், தன்னுடைய கதை, தன்னுடைய ஞானம், இதை மட்டும் வச்சுமே ஒருத்தர் தன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மெருகேற்றி யாரிடமும் காசு கேட்காமல் சுய மரியாதையோடு சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது 4 பேருடைய கண் திருஷ்டி அவர்கள் மேலே படத்தான் செய்யும்.